அடுத்தது அல்லாஹ் சொல்றான், நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை. இங்க ரசூலுல்லாஹ்வுடைய உதவி என்ன உதவி? இங்க எந்த உதவி பேசப்படுது? தீனுக்காக உதவி செய்யணும். இங்க அல்லாஹ்வுடைய அன்சாரிகளா நாம மாறணும். அன்சாருல்லா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் யாரு? இவர்கிட்ட கேட்குறாங்க இல்லையா, ஈசா நபி கிட்ட. அப்போ ஈமாம் இஸ்லாத்திலேயே இருக்கிறதுலே உயர்ந்த போஸ்ட் எது அப்படின்னா முஸ்லீமு, அதுக்கு மேலே மூமின்னு, அதுக்கு மேலே முஹ்சின், அதுக்கு மேலே யாரு? அன்சார். அல்லாஹ்வுடைய அன்சார், அல்லாஹ்வுடைய உதவியாளராக நம்ம மாறணும். அல்லாஹ் எதுக்கு உதவி கேட்பான்? அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ தீன் என்ன விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் உதவி செய்ய மாட்டீங்களா? கூட போக மாட்டீங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் பெருசாக இருக்கா? பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், நிராகரிப்பவர்கள் அவளை வெறியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து இருக்கிறான். மேலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான். அசல் படை இன்னொன்று வச்சிருக்கான் அல்லாஹ், அந்த படையை வச்சு அவரை பலப்படுத்தினான். நிராகரிப்போரின் வாக்கை அல்லாஹ் கீழாக்கினான். இங்க ஒரே விஷயம், நம்மளை படைச்சவன் வருதான், அவன் சொல்றதை கேட்டு நடக்கணும். அது நல்லதா கேட்டதா நமக்கு தெரியாது, மொத்தத்தில் அவன் பேச்சுக்கு நடக்கணும். ஓகேவா இல்லையா? இதுதான் விஷயம். இதுதான் அல்லாஹ் சொல்றான், நிராகரிப்போரின் வாக்கை அல்லாஹ் கீழாக்கினான். ஏனெனில் அல்லாஹ்வின் வாக்கு தான் எப்போதும் மேலோங்கும், எப்பவுமே என் வாக்கு தான் ஜெயிக்குங்கிறான். சரி, நிராகரிப்போர் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு வாக்கு நீங்க போடுங்க. ஒண்ணும் இல்லை, நாளைக்கு காலையில வந்துருங்க. நீங்க எல்லாம் அல்லாஹ் மிஞ்சிய சக்திகள் இல்ல, சூரியனை பார்த்து கிழக்குலேருந்து வராத மேற்குலேருந்து வான்னு சொல்லுங்க. சூரியன் கேக்குதான்னு பார்ப்போம். ஒரு மாங்காய் மரத்தை பார்த்து இதிலிருந்து தேங்காய் வரணும்னு ஆர்டர் போடுங்க, வருதான்னு பார்ப்போம். ஒரு தண்ணி ஒரு மீனை எடுத்து வெளியே போட்டு நீ மணல்ல நடந்து போன்னு ஒரு ஆர்டர் போடுங்க, செய்யுதான்னு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்குது. இந்த இடத்துல மனிதர்கள் தங்களுடைய விவகாரங்களுக்கு உள்ள அல்லாஹ்வுடைய வாக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாங்களே எங்க விஷயங்களை பேசி தீர்த்துக்குவோம், நீ உள்ள வராதங்கிறான். இது குஃப்ரு, இது மிகப்பெரிய குஃப்ரு. இதை யாரும் உணரக்கூட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கை சேதம். உணரக்கூட மாட்டேங்கிறாங்க. இது நாங்க எங்க விவகாரம், அல்லாஹ் எங்களுக்கு இது பர்மிஷன் கொடுத்துருக்கான். அப்ப குர்ஆன்ல இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் என்ன? அது ரெக்கமெண்டேஷனா? இப்படி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான்னா செய்யுங்கிறான். அப்ப இந்த இடத்துல செஞ்சு பாருன்னா சொல்லு, இதை செய்தால் குற்றங்கள் குறையும். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது டைம் இல்லை. அவன் ஒத்துக்கவே மாட்டான். எப்போ நீ செய்வ? குற்றங்கள் குறையினா ஒத்துக்குவானா? ஒத்துக்கவே மாட்டான். அப்போ ஒரு ஊரை நீ செஞ்சு காமி, அந்த ஊரை ரோல் மாடல் காமி, அப்பதான் அவனுக்கு புரியும் இது எந்த அளவுக்கு சரியானது.